வந்து வெண்ணிலா வந்து எல்லார் முன்னாடியுமே வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வெண்ணிலா கிடைக்க எந்த சம்மந்தமும் இல்லை, என் பொண்டாட்டி காவேரி தான் சொல்லிட்டு. இதனால் காவேரி வீட்டில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, அவன் என்ன சொன்னாலும் சரி உன்னை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே வந்து காவேரி யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இந்த சூழ்நிலை விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த வெண்ணிலாவோட பிரச்சனை எப்படியாவது தீர்க்கணும். காவேரி வீட்டில் என்ன புரிஞ்சுக்கினாங்க, காவேரி என்ன புரிஞ்சுக்கலாம் எனக்கு ஒன்றுமே புரியலையே தாத்தா, இதை பற்றி என்ன பண்ணுறது அப்படின்னு. சரிப்பா நீ காவேரி மீட் பண்ணி பேசு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லும்போதே வந்து விஜய்க்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் புரியாமல் தாத்தா கிட்ட, தாத்தா லீலாவும் வந்து அவங்க மாமாவும் வந்து பேசுறதுக்காக கூப்பிட்றாங்க தாத்தா. என்னப்பா இது, நேரில் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க, அதே மாதிரி வந்து சீக்கிரமாகவே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போனாங்க, இப்போ ஏன் உனக்கு கூப்பிட்றாங்க? இல்லை தாத்தா ரொம்ப அர்ஜென்ட்டாக ரொம்ப முக்கியமான விஷயமா பேசுறதுக்காக கோயிலுக்கு கூப்பிட்ருக்காங்க. சரிங்க தாத்தா நான் என்னென்னு கேட்டு வரேன் அப்படின்னு. இல்லைப்பா நானும் வரேன் அப்படின்றாரு. அது வந்து தாத்தா இல்லைப்பா நானும் வரேன், நீ சொல்கிறா கேளு, தனியாலாம் ஒன்றும் நீ போவேனா, சொன்னால் புரிஞ்சுக்கப்பா அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சரிங்க தாத்தா நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே பாட்டி வந்து என்ன ஆச்சு எங்கே போகிறீங்க 2 பேருன்றாங்க. இல்லை இந்த மாதிரி முக்கியமான விஷயமா நாங்கள் போகிறோம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து தாத்தா தாத்தா நீங்கள் இருங்க என்னன்னு சொல்லிட்டு நான் போய் உள்ளே பார்த்துட்டு வரேன், அவங்க வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு உங்களை வந்து கூப்பிட்றேன் அப்படின்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து நான் கோயிலில் போய் உட்காந்துருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இங்கே வந்து விஜய் வந்து பார்க்குறாரு. இங்கே பார்த்தா வெண்ணா வந்து அப்படியே அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே இருக்காங்க கோயிலில். வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டுருக்கு. பார்த்துட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியல, வெண்ணிலாவுக்கு கல்யாணமா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் வராரு. உடனே வந்ததோ மாப்பிள்ளை வந்தாச்சு, இதுக்கப்புறம் வேலை ஆரம்பிக்க வேண்டியதான், ட்ரெஸ்ஸை கொடுங்க சீக்கிரம் மாற்றிட்டு வரணும்னு அதிர்ச்சியாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னோடனே வெண்ணிலாக்கும் உங்களுக்கும் இந்த கோயிலில் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பசுபதி. அதை கேட்டு அதிர்ச்சியாரு. யாருக்கு கல்யாணம், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு பொண்டாட்டி இருக்கா, எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு, தேவையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் அப்படின்னோடனே உடனே வந்து தாத்தாவும் வந்துடுறாரு. தாத்தா வந்து என்ன பண்ணுங்க என்ன நடக்குது அப்படின்றாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், இப்போ வெண்ணிலா கழுத்தில் விஜய் தாலி கட்டியே ஆகணும் அப்படின்னா அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, தேவையில்லாதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து இங்கே பாருங்கள் அதெல்லாம் தெரியாது, இன்றைக்கி வெண்ணிலாவுக்கு கழுத்தில் தாலி ஏறியணும், வெண்ணிலா விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு வேளை கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், அது மட்டும் இல்லை விஜய் நீ எனக்கு என் கழுத்தில் தாலி கட்டலைன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஆளுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க, என் பேர் என்ன, நீ வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூப்பிட்றாரு. ஆமாம் தாத்தா இவங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு போக முடியாதுங்க, நீங்கள் ஒரு பதில் சொல்லிட்டு தான் போகணும். ஏன் விஜய் நீ வந்து நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையா, அதே மாதிரி தானே நீயும் வாக்கு கொடுத்துருக்க வெண்ணிலாக்கு, அதை கல்யாணம் பண்ணி நீயும், நிவினுக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு பொண்டாட்டி இருக்கா, அவள் கூட தான் உங்கள வாழலை, அப்புறம் என்ன, இங்கே பாருங்கள் தேவையில்லாத பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் பசுபதி, மரியாதை எல்லாரும் என்னை விடுங்க அப்படின்னு. உடனே அங்கே வராரு அன்பரசு. என்ன விஜய் இப்படி சொன்னால் எப்படி, வெண்ணிலாவும் இனியும் வந்து சேரணும் தானே நான் வந்து நினைக்கிறேன், நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுக்கிட்டா வெண்ணிலா என்கிட்ட, அதனால் நீயும் வெண்ணிலாவும் சேரணும்ப்பா, எதுக்குப்பா அந்த காவேரி, வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பா, வாய் மூடிட்டு போயிடுங்க சித்தப்பா, ஏற்கனவே உங்கள் மேலே செம்ம காண்டாக இருக்கேன், போயிடுங்க இங்கிறது அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு ஏன் மாப்பிள்ளை இப்படி கேவலமாக நடந்துக்கிறீங்க, இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்க, விஜய்க்கு சம்மதம் இல்லாத விஷயத்தை எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. விஜய்க்கு நான் நல்லதான் மாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து விஜய் வற்புறுத்துறாங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. இங்கே தாத்தா வந்து எல்லாருக்கிட்டையுமே செமையாக திட்டிகிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் இங்கே காவேரி வராங்க. காவேரி வந்து பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ராகினி அப்பா காவேரி வந்துட்டா, இதுக்கப்புறம் காவேரி முன்னாடி வச்சு கல்யாணம் சூப்பராக இருக்குமே கிட்ட தாலியை கொடுக்க போகிறாங்க. விஜய் வந்து பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகி அந்த தாலியை தூக்கி விசிலடிக்கிறாரு. இங்கே வந்து அப்படியே காவேரி இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டேன், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, என்றைக்குமே காவேரி தான் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை பார்த்துட்டு எல்லாரும் பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. விஜய் நிற்க போறியே பெல்லி அப்படின்றாங்க வெண்ணிலா. சரிதான் போடி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அங்கே வந்து காவேரி நிற்கிறாங்க. பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து தானே போகிறீங்க, சொல்லுங்கள் அவர்கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்ணிலா கேட்குறாங்க. நேராக வந்து வெண்ணிலா கிட்ட வந்து பலார்னு அறையிறாங்க காவேரி. யார் புருஷனை யார் கல்யாணம் பண்ணிக்குது, அவர் ஏன் புருஷன்டி அப்படின்றாங்க. அதை கேட்டு வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜயை கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய் கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால் அதை நான் இங்கேயே சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் உங்ககிட்ட மறைச்சிட்டேன் சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட கையை எடுத்து மாதிரி அவங்க வயிற்றில் வைக்கிறாங்க. நான் கர்ப்பமாக இருக்கேங்க, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னோடனே விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியாது. நிச்சயமாக காவேரினோட அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியாமல் காவேரி தூக்கி சுற்றுறாரு. இதை எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க.